அன்புடன் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இப்போது எங்களோடு சேர்ந்து "சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம்" என்ற பாடலை உற்சாகமாக இணைந்து பாடுகிறீர்களா? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையின்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையின்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்ல, நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்ல. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நீர் பாய்ச்சி காப்பாற்றுவேன், கைவிட மாட்டேன் என்றீர். நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. நான் வறண்டிடும் அறிகுறி தோன்றும் முன் வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டேன் என்றீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கி நீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா, இந்த ஆராதனை வேலையிலையும் அப்பா எங்களோடு நீங்கள் உங்களுடைய பிரசன்னமாக எங்களோடு நீங்கள் அசைவாடுங்க ராஜா. அப்பா நீங்கள் வந்தால் எங்களுடைய எந்த சூழ்நிலையாகினாலும் அது மாறுமே ராஜா. அப்பா எங்களுடைய குறைவுள்ள சூழ்நிலைகளும் மாறுமே அப்பா. ஒரு விசையாக எங்களுடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பி மூடி மறைத்து கொள்ளுங்க ராஜா. என்னோடு இணைந்து பாடுவீர்களா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவர்
பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே, பலவீனம் பலமாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே. ஆவியானவரே, உங்களுடைய நிறைவான இந்த பிரசனத்திற்காக நன்றி அப்பா. எங்களுடைய சூழ்நிலைகளை எப்பேற்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் நீர் மாற்றுவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் மூலமாய் ஆராதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். டியர் சில்ட்ரன், இன்னைக்கு கூட ஏசப்பா உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு டிப்ஸ் உங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் ஆண்டவருக்குள்ளே நம்புகிறேன். ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்ட்ஸில் பல விதங்கள் இருக்கலாம். ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்ல ஒரு வெல் டு டூ ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும். அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒன்று சேர்றீங்களோ அப்போ அதிகமாக அவங்க செலவு பண்ணுவாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீட்டின் பின்னணியங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கும். எப்போவுமே செலவு பண்ணி கொண்டிருக்கிற நண்பர்களை அவங்க ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு அமைதியாக இருப்பாங்க. சிலர் இருப்பாங்க, ஞானமாக செலவு பண்ணுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, எந்த நேரத்தில் நம்ம செய்யணும், எந்த நேரத்தில் அமைதியாக இருக்கணும்னு தெரிந்து செயல்படுவாங்க. ஒருவேளை இது ஸ்கூல் ஸ்டேஜில், காலேஜ் ஸ்டேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு இப்பொழுதே நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஞானம் இது. ஏன் அப்படின்னா, பைபிள் சொல்லுது ஒரு அழகான வசனத்தை, நீதிமொழிகள் 11:24, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு என்று சொல்லி. நீ செலவு பண்ணுகிற விஷயத்துல ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தே நீ ஞானமாக இருக்க பழகணும். பாருங்க, நிறைய நேரங்களில் சிலர் என்ன செய்வாங்க, தனக்குரியதுனா மட்டும்தான் பாக்கெட்ல இருந்து தன்னுடைய அமௌண்ட்டை வெளியே எடுப்பாங்க. யாருக்கும் உதவி செய்யணும்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஒருவேளை உங்கள் ஸ்டேஜில் நீங்கள் பேரண்ட்ஸை சார்ந்து இருக்கிறீங்க, அவங்களோட ஏர்னிங்ஸில் தான் நீங்கள் எல்லா செலவுகளையும் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு காரியங்களும் அவர்கள் சம்மதத்தோடு அல்லது ஒரு அவசரத்துக்கு நீங்கள் செலவு பண்ணிட்டு அவங்கள்ட்ட சொல்ல வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி உங்கள்கிட்ட இருக்க வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையிலும் பேரண்ட்ஸ்க்கு தெரியாமல் அவங்களுடைய பணத்தையோ அவங்க வைத்திருக்கிற பொருட்களையோ நீங்கள் எடுக்கக்கூடாது, வித்துறக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப ஜெனரஸாக இருக்கேன்னு காண்பித்து கொள்வதற்காக நீங்கள் அப்படி செயல்பட்டுறக்கூடாது. வாரி இறைக்கணும், ஆனால் சரியான நபர்களுக்கு நம்ம அதை இறைக்கணும். அப்படி இறைக்கும் பொழுது அந்த நபர்களுடைய பின்னணியங்களை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம். இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே, ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ்ல இருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது ஒரு பிஸ்னஸ் மேனா அல்லது நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பொறுப்புக்கு எதிர்காலத்தில் நீங்கள் வரும் பொழுது சரியான விதத்தில் பணத்தை கையாளுவதற்கு உங்களுக்கு அது உதவியாக இருக்கும். நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக உதவி செய்யலாம், சரியான நபர்களுக்கு உதவி செய்யலாம். அதே நேரத்தில் பிசினித்தனமாக இருந்து நிறையா பேர் வறுமை அடைந்தது போல் ஆயிடக்கூடாதுன்றதுல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா நிறைய பேரை நீங்கள் பார்த்துப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள்கிட்ட வீட்டில் அந்த காரியங்களை பேசும்போது சொல்லியிருப்பாங்க, எனக்கு ரொம்ப தேவைன்னு கேட்டேன், எனக்கு அறிமுகமானவங்கன்னு கேட்டேன், செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. பாருங்கள், தான் தனக்கு என்று சொல்லி வாழுகிறவங்க ஆண்டவருக்கு கொடுக்கவோ, தன்னுடைய தேவையுள்ள உறவுகள் நண்பர்களுக்கு கொடுக்கவோ, ஊழியங்களுக்கு கொடுக்கவோ ரொம்ப யோசிப்பாங்க. எங்கே தான் அவர்களுடைய சேமிப்பெல்லாம் கொண்டு போய் வைக்க போகிறாங்கன்னு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா ஆண்டவர் ஒரு பணக்கார வாலிபன் இடத்துல சொல்லுவார், உனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று நீ ஏழைகளுக்கு கொடு, அது ஒன்று தான் உன்னிடத்துல குறையா இருக்குன்னு சொல்லி அன்பாய் சொல்லுவார். அவரால் அதை செய்ய மனசே வராது. பாருங்கள், என்னெல்லாம் செய்தாலும் சிலருக்கு தங்களுடைய பணங்களை மாத்திரம் செலவு பண்ணவே தோணாது.
அப்படி இருந்து விடக்கூடாது. ஞானமாய் நீங்கள் சேமித்து வைக்கணும், ஞானமாய் செலவு பண்ணணும், சரியான நபர்களுக்கு நீங்கள் வாரி இறைக்கணும். அதே நேரத்தில் பிசினித்தனமாகவும் இருந்து விடக்கூடாது. பைபிளில் அடுத்து ஒரு வசனம் சொல்லுது, உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஒருவேளை இன்கேஸ் நீ ஒரு நண்பனுக்கோ ஒரு தேவையுள்ளவங்களுக்கோ ஒரு நேரம் ஹெல்ப் பண்ணுறனா, அடுத்து உனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது கர்த்தர் எங்கிருந்தாகிலும் ஒரு வாசலை திறப்பார். உனக்கு கொடுக்கக்கூடியவர்களை ஆண்டவர் எழுப்புவார். அப்போ நீ என்றைக்குமே கிவராக இருக்கணும், மோர் தேன் ரிசீவர். நான் யார் எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு யார் செய்வாங்கன்னு எதிர்பார்க்கிறவனா இருப்பதை காட்டிலும் அநேக நேரங்களில் இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்யலான்னு சொல்லி உன்மேல் போட்டுக்கொண்டு அநேக காரியங்களை பொறுப்பாய் செயல்படுத்துகிற ஒரு மாணவனாய் மாணவியாக நீ இருக்கணும். பாருங்க, இந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்ல விரும்புவது, நல்ல மனிதர்களை கண்டுபிடிங்க, தேவையுள்ளவர்களை கண்டுபிடிங்க, அவர்களுக்கு தாராளமாய் உதவி செய்யுங்க, பெரியோர்களின் ஒப்புதலோடு உதவி செய்யுங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணுற காலத்தில் நீங்கள் ஒரு ஜெனரஸ் பர்சனாக, தயாள குணம் உள்ளவர்களாக, உதார குணம் உள்ளவர்களாக இருங்க. பிசினித்தனம் பண்ணி எவ்விதத்திலும் வறுமைக்குள்ளே போய்விட வேண்டாம். இந்த வார்த்தை நிச்சயம் இப்பொழுது மாத்திரம் அல்ல, உங்களுடைய எதிர்காலத்திலும் உங்களை போஷிக்கிற ஒரு மன்னாவாக இருக்கும். மே காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த ஸ்டூடெண்ட் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தைகள் பிரயோஜனமாக இருக்க உதவி செய்துள்ளவீராக. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கிடைத்தவுடன் இதை நான் உட்கொண்டேன் என்று சொன்ன ஆண்டவரே, பக்தனை போல நாங்கள் இதை பிட்டு உட்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சீரியாவில் இருக்கிற தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். இப்பொழுது நம்ம பார்க்க போகிற ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு சொன்னால், பேர் தெரியாத ஒரு பெண். அந்த பெண்ணை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன அப்படின்னு சொன்னால், அந்த பெண் யார் அப்படின்னா இஸ்ரவேல் தேசத்து பெண். இஸ்ரவேல் தேசத்து பெண் அப்படின்னு சொன்னால் அவங்க நல்ல கிறிஸ்தவ ஒழுக்கங்களில் வளர்க்கப்பட்ட ஒரு சிறு பெண். அந்த பெண் கடவுளுக்கு பயந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியில் நடந்த ஒரு பெண். அடுத்து போட்டிருக்கு சிறு பெண்ணை. சிறு பெண் அப்படின்னு சொன்னோம்னா வேதத்தில் போட்டிருக்கிற அதன்படி 12லிருந்து 17 வயதிற்கு உட்பட்ட பிள்ளைகளை தான் சிறு பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவர்கள் வாலிப பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. இது சிறு பெண் அப்படின்னு சொன்னால் 12லிருந்து 17 வயதிற்கு உட்பட்ட ஒரு பிள்ளை தான் இந்த பிள்ளை. அடுத்து அவ என்னன்னா சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். இப்போ அந்த பெண்ணோட வாழ்க்கையை பற்றி நம்ம பார்த்தோம்னா, அவள் கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்க்கப்பட்ட பிள்ளை. அவள் ஒரு சிறு பெண். அவள் யார் அப்படின்னு சொன்னால் அடிமையாய் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறாள். அப்போ இந்த இடத்துல அவளுடைய பெயர் போடப்படலை. ஆனால் அவள் யார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வேதத்தின்படி பார்த்தோன்னா கிறிஸ்தவ ஒழுக்கத்தில் வளர்ந்த ஒரு பெண். அவளுடைய காரியத்தை பின்னாடி போட்டிருக்கு. அந்த 2ஆம் அதிகாரம் பின்பகுதியில் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவள் ஒரு சிறு பெண் தான். அவள் அந்த இடத்துல அவள் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால், அவள் அடிமையாக கொண்டு வந்துட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா விட்டு என்னை பிரிச்சுட்டு வந்துட்டீங்கள்ல, நான் இந்த இடத்துல நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மூலையில் முடங்கி அவள் அழுது கொண்டு இருந்திருக்கலாம், அடம் பிடிச்சிருக்கலாம், இல்லை நான் எங்கள் அம்மாட்ட போகிறேன்னு சொல்லியிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலா இப்போ ட்ரெண்டிங்காக என்னென்னா, எனக்கு வாழவே பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்லி அவள் சூசைட் பண்ண கூட முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் அவள் அப்படி எதையுமே செய்யலை. நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு இந்த பெண்ணை குறித்து வாசித்தப்ப இந்த ஸ்டூடெண்ட் டயத்தில் பேசுகிறோன்னு சொன்னோடனே எனக்கு ஆண்டவர் தந்த வார்த்தை என்னன்னா, அந்த சிறு பெண் யார் அப்படின்னா தனிமையை கண்டு கலங்காத ஒரு பெண்ணாக இருந்தாள். அவங்க பெற்றோரோடு இருந்திருப்பா. 17 வயது பிள்ளை. அவள் பெற்றோரை விட்டு வந்திருந்தா அப்படின்னா அவளுக்குள்ள ஒரு கலக்கம் இருந்திருக்கணும், பயம் இருந்திருக்கணும். ஆனால் அவள் அந்த தனிமையை கண்டு கலங்கவே இல்லை. நான் எந்த இடத்துல இருந்தாலும் வித்தின் ஜீசஸ், ஏசப்பா எப்போதும் என் கூட இருக்கிறாரு, நான் தனித்திறேன்னு சொல்லி நல்ல ஒரு பக்தியுள்ள பெண்ணாக இருந்திருக்கிறார். அதனால இந்த நேரத்தில் இதை பார்க்குற நீங்கள் யாராக இருக்கலாம்,
இப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டு கல்லூரியிலையோ இன்னும் ஸ்கூல்லையோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறவங்களா இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் தனிமையாக இருக்கேன், எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு செஞ்சு தரல, இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் தனிமையை கண்டு பயப்படவே பயப்படாதீங்க. ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், ஐயோ நான் காலையில் 5 மணிக்கு என்னால் எழும்பவே முடியலையே, என் துணியெல்லாம் என்னால் வாஷ் பண்ண முடியல, டைமிங்க்கு படிக்க முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. ஏசப்பா நீங்கள் என் கூட இருங்கப்பா, என்னை நீங்கள் வழிநடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு உங்கள் பணிகளை நீங்கள் செய்யுங்க. தனிமையை கண்டு பயப்படவே பயப்படாதீங்க. தனிமையை கண்டு கலங்காத ஒரு பெண்ணாய் அந்த சிறு பெண் இருந்தா. அடுத்ததாக கூட நம்ம பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தனக்கு கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுகிற பெண்ணா இருந்தாள். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, அவளுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கு. என்ன பொறுப்புனா, அவ அடிமையா வந்துட்டா. அவளோட வேலை என்னன்னா, அவங்களுடைய நாச்சியாருக்கு பணிவிடைக்காரியா இருந்தாள். அவங்க நாச்சியாருக்கு நான் நினைக்கிறேன் அவங்க நாச்சியாருக்கு அமர்ந்திருப்பாங்க, தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னா குடுக்குடுன்னு ஓடி போய் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கணும். எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, கால் அமுக்குன்னு சொன்னா அவ காலை அமுக்கி விட்டுருக்கணும். அவள் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால், நான் எங்கள் வீட்டிலலாம் நான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சதில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவள் சொல்லி இருந்திருக்கலாம். கால் அமுக்கிறதா, எனக்கே கை கால்லாம் வலிக்குது, என்னை நீங்கள் வேலை சொல்கிறீங்க அப்படின்னு அவள் சொல்லவே இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுகிற ஒரு பெண்ணாய் அவள் அந்த இடத்துல காணப்பட்டா. அப்போ இந்த நேரத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்தீங்கன்னா படிக்கிறது தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற இந்த நேரத்தில் என்னுடைய மகள் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும் பொழுது ஒரு டியூஷனில் போய் நான் அவளை டியூஷனில் விட்டுட்டு வருவேன். அப்போ அவங்களோட டியூஷன் படிக்கிற அந்த டீச்சர், அவங்க கிளாஸ் டீச்சர் தான் டியூஷன் எடுப்பாங்க. அவங்க 10th படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னால், நீ ஸ்கூலில் உன் பாடத்தை நல்லா கவனிச்சுட்டு வீட்டில் வந்து 2-3 மணி நேரங்கள் படித்தா நீ போதும். உன்னோட வீட்டு வேலைகளெல்லாம் நீ தான் செய்யணும், உன் யூனிஃபார்மை நீ தான் துவைக்கணும், நீ சாப்பிட்ட பிளேட்டை நீ தான் கழுவணும், உன்னுடைய பணிகளை நீ தான் நிறைவேற்றணும், உங்கள் அம்மாவை நீ டிபெண்ட் பண்ணவே கூடாது. பெண் பிள்ளைகளா நீ இதெல்லாம் நீ செஞ்சு கற்றுக்கிட்டேன்னா உனக்கு ஃப்யூச்சருக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி அவங்க டீச்சரை கற்றுக் கொடுத்தாங்க. அதை நான் கேட்டுட்டு இருந்தேன். அது எப்படி ஸ்கூலில் அவள் படிக்க போனால் வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்க்க முடியும்னா, அதை பழக்கணும், நம்ம தான் பழக்கணும்னு. அப்போ அவளுடைய பெற்றோர் அதை அவளுக்கு கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அவள் பணிவிட தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றுகிற பெண்ணாக இருந்தாள். நீங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அது படிக்கிறதா இருக்கலாம், உங்களுடைய சொந்த பணிகள், உங்களுடைய துணியை வாஷ் பண்ணுறதா இருக்கலாம், உங்களுடைய எல்லா காரியங்களையும் டைம் டேபிள் போட்டு எழுதி வைத்து உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் கரெக்டாக செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவார். அடுத்ததாக தான் பெற்ற நன்மையை பிறருக்கு அறிவிக்கிற பெண்ணாக இருந்தார். அவள் யார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துக்கு அடிமையாக தான் வந்திருக்கா. ஒரு அடிமையோட பேச்சை மேலே இருக்கிறவங்க கேட்பாங்களா? ஆனால் அந்த நாச்சியாருக்கு தன்னுடைய அந்த நாகமான்கிற தளபதி அந்த தீர்க்கதரிசிட்ட போவார் அப்படின்னு சொன்னால் அவர் சுகமாவாருங்கிற செய்தியை தன்னுடைய நாச்சியாருக்கு அறிவிக்கிறா. அப்போ அவள் அறிவிக்கிறத அவள் அறிவிப்பதை அந்த நாச்சியார் கேட்குறாங்கன்னா, அந்த நாச்சியாருடைய இருதயத்தில் இவளுடைய பணிகள் எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த நாச்சியார் என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிருப்பா. அந்த நாச்சியாருடைய இருதயம் மகிழும்படி எல்லாம் செஞ்சிருப்பா. ஐயோ நான் அடிமையாக இந்த இடத்துல இருக்கேனேன்னு சொல்லி அவள் வருத்தப்பட்டிருக்க மாட்டா. ஐயோ எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்திருக்கேனேன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்க மாட்டா. எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு கையெல்லாம் வலிக்குது, எனக்கு காலெல்லாம் வலிக்குதுன்னு சொல்லி கலங்கிருக்கவே மாட்டா. அவளுக்கு என்னென்ன பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்து பொறுப்புகளையும் நேர்த்தியாய் செய்கிற பெண்ணாக இருந்தா. அவளுடைய நேர்த்தி அவளுடைய நாச்சியாரின் இருதயத்தை அசைத்தது. இந்த நேரத்திலையும் அவ்வளோ பெரிய நாச்சியார் இந்த சிறு பெண்ணின் வார்த்தையை கேட்டு அவங்க கணவர்கிட்ட போய் அந்த காரியத்தை சொல்கிறாங்க. அந்த நாகமான் தீர்க்கதரிசி அவருடைய குஷ்டரோகத்திலிருந்து சுகமாகிறார். இன்னைக்கு நீங்களும் படிக்கிறவர்களாக இருக்கீங்க. உங்கள் பணிகளில் நீங்கள் உங்களுடைய படிப்பில் நீங்கள் இன்னும் கவனம் செலுத்துங்க. உங்கள் பேர் உங்களுடைய பள்ளியிலேயோ கல்லூரியிலேயோ தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுடைய செயல்கள், நீங்கள் பிறருக்கு செய்கிற உதவி, நீங்கள் பிறருக்கு செய்கிற இரக்கம், உங்களுடைய நற்குணங்கள் எல்லாம் உங்களுடைய மேலிடத்தில் இருக்கிற அனைவருக்கும் தெரியும்படி நீங்கள் நற்கிரியை செய்கிறவர்களாய் காணப்படணும். தனக்கு தான் பெற்ற நன்மையை பிறருக்கு அறிவிக்கிறவளாய் இருந்தால், நீங்களும் கஷ்டப்படுற படிப்பில் பின்தங்கிய மாணவர்களுக்கு
உதவி செய்யலாம். உங்களுடைய ப்ரொஃபஸராக இருக்கலாம், உங்களுடைய டீச்சர்ஸாக இருக்கலாம். அவங்களுக்கும் ஒரு சில உதவிகள் செய்து அவங்கள கிறிஸ்துவின் அன்பிற்கு நேராக வழி நடத்தலாம். நான் மாணவனாக இருக்கேன், எனக்கு எப்போவுமே டென்ஷன்க்கா, எப்போவுமே ப்ரெஷர்க்கா, என்னாலலாம் அதெல்லாம் செய்ய முடியாதுன்னு நீங்கள் சொல்லவே கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு இந்த நாட்களில் படிக்கிறது மாத்திரம் இல்லை, உங்களோடு இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு உன்னதமான பணி உங்கள் தலையில் இருக்குது. அதற்கு நான் என்னக்கா செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அதிகாலையில் எழும்பி முதலாவது தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கணும். ஏசப்பா என்னை உங்கள் அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசித்து ஆண்டவர்கிட்ட போகணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை தினந்தோறும் நிறைவேற்றுகளாக இருக்கணும். உங்கள் பணிகளை நான் நாளைக்கு செய்கிறேன், இன்னும் ஒரு வாரம் கழித்து செய்கிறேன்னு தள்ளி வைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு பெயர் தெரியாத பெண் தான். அவளுடைய காரியங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு அடிமை தான். ஆனால் ஒரு பெரிய நாகமானுக்கு ஒரு விடுதலையை தருகிற ஒரு பெண்ணாய் காணப்பட்டால் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேனா, நான் இவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேனாலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்கள் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உங்கள் முழு பலத்தோட நீங்கள் செய்து கொண்டே இருங்க. தேவன் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்வார். நான் இந்த சிறு பெண்ணுக்கு இந்த வேதத்தில் பெயரே இல்லை. நான் அந்த பெண்ணிற்கு வைத்த பெயர் என்னன்னா லிட்டில் பிரின்சஸ். ஒரு தகப்பனாருக்கு அவங்க குடும்பத்தில் ஒரு லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ செல்லமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த செல்லமாய் வளர்ந்த பெண் ஆண்டவருடைய பணிக்காக அடிமையாய் போன இடத்துல செயல்படுகிற பெண்ணாய் மாறினாள். உங்களையும் தேவன் செயல்படும்படி அழைக்கிறார். இருக்கிற இடத்துல தேவனுக்காக உங்களுடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்து, உங்களுடைய பணிகளை நேர்த்தியாய் செய்து தேவனுக்காக செயல்படும் பொழுது உங்கள் மூலமாய் தேவன் அநேக காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேளையிலையும் இந்த சிறு பெண் ஆண்டவரே, பெயரில்லாத இந்த பெண்ணுடைய செயல் எங்களுடைய வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதே ஆண்டவரே, நாங்களும் கூட அநேக நேரங்களில் பெயர் தெரியாதவர்களாக இருக்கலாம். ஆனால் எங்களுடைய செயல்கள் ஆண்டவரே அநேகரை உமக்கு நேராக திருப்பக்கூடியதாக இருக்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.